அரசியலை முன்னெடுத்து வருகிறார். தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் இருக்கிற காலகட்டத்தில் தலைவர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கான உரிமை களத்தில் தீவிரமாக நின்று களமாடினார். பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தலைவர் அவர்களோ விடுதலை சிறுத்தைகளோ போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடும். ஆனால் அது அப்படி வெறுமன தேர்தல் அரசியலோடு மட்டும் ஒப்பிட்டு சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகளாவிய அளவில் அது ஈராக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்ரேல் பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இஸ்லாமிய உறவுகள் பாதிக்கப்படுகிற போது சர்வதேச அரசியலுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் தலைநகரத்தில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி அத்வானி ரத யாத்திரை செல்லுகிற போது இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட காலம் 2 வயது 3 வயதான அந்த இயக்கத்திற்கு அன்றைக்கு 1992 காலகட்டத்தில் தலைவர் அவர்கள் மதுரை மண்ணில அன்று அனுமானால் இலங்கை எரிந்தது என்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது என்று முழங்கிய தலைவர். அப்படி இஸ்லாமியர்களுக்கான அரசியல் களத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு உழைக்கக்கூடிய தலைவர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளில் தலைவர் அவர்கள் பெற்றிருக்கிற டாக்டர் பட்டம், அதாவது முனைவர் பட்டம் ஆய்வு அப்படி என்பது மீனாட்சிபுரத்தில் மதமாறிய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை குறித்து தான், அவர்களுடைய வாழ்வியல் குறித்து தான் அதை ஆய்வு செய்து இன்றைக்கு தலைவர் அவர்கள் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அப்படி இன்றைக்கும் மதவாத சக்திகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது கர்நாடகாவில் பள்ளி மாணவிகள் அணிந்து செல்லுகிற அந்த துணியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சனாதன சக்திகள் பிரச்சனைகளை கிளப்பிய போது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்கிற அகதையில் இருக்கிற மமதையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அவையில் ஒரு தொப்பி போடாத ஒரு இஸ்லாமியனாக ஜனநாயகத்தின் குரலாக அன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய மத்திய அவையில அல்லாஹு அக்பர் என்று முழங்கிய ஒற்றை தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அப்படிப்பட்ட அந்த தலைவருக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டும், அந்த தலைவருக்கு ஒரு விருதினை